வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, காலையில் தோசை, வெங்காய சட்னி, பச்சையில் வெங்காய சட்னி, வெங்காயம், மிளகாய், புளி, உப்பு சாதாரணமாக வச்சு அந்த சட்னி. மத்தியானத்துக்கு சாம்பார். இன்றைக்கி சாதம், சாம்பார், அவரைக்காய் பொரியல். நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டே காலையிலே தோசையும் சுட்டு பருப்பு குக்கரில் அப்படியே பருப்பு அவிய போட்டாச்சு. பருப்பையும் அவிய போட்டோன்னே சரி அப்படியே நேரத்தோடய சமையலை சீக்கிரத்தில் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலையும் வச்சாச்சு, சாதம் வச்சாச்சு. சாதத்தை ஒலை கொதிச்சது. ஒலை கொதித்த உடனே அரிசி ஃபஸ்ட்டே நான் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா குழந்தைங்க நைஸாக சாப்பிடணுங்கிறதுக்காக நல்லா ஊற வச்சேன். அப்போ தான் பசுப்பமாக வெந்துடும். அதனால் சோறு அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சோறு கொதிக்க ஆரம்பிச்சு காய்கறிக்காரன் இன்றைக்கி வரல, கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. எப்போயுமே செவ்வாய் வெள்ளிக்கிழமை தான் காய்கறிக்காரன் வருவாங்க. தம்பி இன்றைக்கி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு காய்கறி தேவையானதுனால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வாங்கிறதுக்கு கொடுத்தாச்சு. நல்ல காய்கறியாக கொண்டு வருவாங்க. அதனால் சரி அவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் தனக்கு தேவையான காய் மட்டும் சௌச்சோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, அவரைக்காய் எல்லாம் வாங்கி உடனே காய்கறியெல்லாம் கட் பண்ணி சாம்பாருக்கு வேக போட்டாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்லாம் போட்டு அப்புறம் புளியை நனைய போட்டு சாம்பாருக்கு வத்தப்பொடி, சாம்பார் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க விட்டாச்சு சாம்பாருக்கு. சாம்பார் வெந்தோடனே தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சு பருப்பில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்சியில் அரைச்சதை தூக்கி போட்டு நல்லா கடைஞ்சி அதையும் தூக்கி காய்கறி வெந்தவுடனே, காய்கறி கொஞ்சம் வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் காய்கறி வெந்தவுடனே அந்த பருப்பு கூட்டெல்லாம் தூக்கி போட்டு தேங்காய் சீரகத்தையும் அரைச்சி ஊற்றினதையும் எல்லாத்தையும் பருப்பெல்லாம் அரைச்சி வச்சு நல்லா கரண்டிட்டு பஷ்பமாக கடைஞ்சிருவேன். ஒன்று போல் கடைஞ்சி வச்சாச்சு. சாம்பாரும் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. சாம்பார் கொதிக்க ஆரம்பித்தோடனே அதில் தேங்காய் அந்த பருப்பு போட்டதுக்கப்புறம் தான் நான் உள்ளியும் தக்காளியும் போடுவேன். அதனால் சரின்னு சொல்லிட்டு பருப்பு வந்தோடனே அது சாம்பார் கொதித்து முடிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு நான் ரொம்ப எண்ணெய் எடுக்க மாட்டேன், அதனால் குறையாக தான் போடுவேன். போட்டு உள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டேன். மல்லி இலை ஃபஸ்ட்டே நான் அலசி கட் பண்ணி வச்சுருந்தேன். அது சாம்பாருக்கும் அப்படியே நல்லா கட் பண்ணதை தூக்கி போட்டுட்டு சாம்பார் தாளித்து ஊற்றியாச்சு. அந்த சாம்பாரை தாளித்து அந்த சட்டியில் ஊற்றினா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாம்பார் விட்டாச்சு. அப்புறம் 2வது அவரைக்காய் பொரியலும் கட் பண்ணி ஃபஸ்ட்டே கழுவி அவரைக்காய் பொரியலை கட் பண்ணி வச்சுருந்தேன். அவரைக்காய் பொரியல் கட் பண்ணி வச்சுருந்தோடனே அதை கொஞ்சம் தேங்காய் அவரைக்காய் பொரியலுக்கு நான் உள்ளியெல்லாம் போடலைங்க, வெறும் வெங்காயம் கடுகு மட்டும்தான் போட்டேன். தேங்காய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு கழுவி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அவரைக்காவை, அதையும் போட்டு நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவேன். நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது கரைஞ்சிரும். அந்த வேகும் போதே அந்த கல்லுப்பும் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அதை மிளகாய் ஜீரகம் போட்டு ஒரு திருக்கி அதையும் பிறன்னு கிண்டி இறக்கி வச்சாச்சு. கருவேப்பிலை 2 உருவி போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை உருவி போட்டாச்சு. சாம்பார் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாம்பார், அவியல், இந்த சாம்பார், அவரைக்காய் பொரியல், சாதம், காலை டிஃபன், தோசை, சட்னி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட இன்றைக்கி காமிச்சாச்சு. நம்ம வீட்டில் இருக்க என்ன சமையல் டிஃபனுங்கிறது லஞ்சை முதல்ல அவங்கள்ட்ட. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.